மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய அந்த காலை வணக்கம், இறை வாழ்த்து, உங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரிதான் காலையில காலை வணக்கம் எல்லாமே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் சின்ன குழந்தைங்க அந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடினது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல எங்களுக்கு நீங்க பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க காலையில இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னீங்க. திருக்குறள் ஒரு ஆள் சொன்னீங்க, ப்ராவர்ப் ஒரு ஆள் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லும் போது காமராஜர் பிறந்த ஊர் எது அப்படின்னு நீங்க எல்லாரும் விருதுநகர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவர் பிறந்தது விருதுநகர் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நம்மள மாதிரிலாம் ரொம்ப பெருசா படிக்கவே கிடையாது. ஆனா படிப்போட அருமை தெரிஞ்சு எல்லாருக்கும் கல்வி வேணும் அப்படின்னு அவர் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. கண்டிப்பா உங்களோட பாடங்கள்ல அது எல்லாமே இருந்திருக்கும். நீங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியுமா? உங்க எல்லாருக்கும் நிறைய நலத்திட்டங்கள் மாணவர்களுக்காக கொண்டு வந்தாரு. கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற ஒரு பெயரும் அவருக்கு உண்டு. சரிங்களா? அவரோட நினைவு தினத்துல சொல்ல போறது வேற ஒண்ணும் இல்ல, நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த படிப்பை நம்ம தவறி போறதுக்கு நம்மளுக்கு நிறைய கவன சிதறல்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து நம்மளுக்கு படிப்பு மட்டும்தான் நம்மளை முன்னேற்றோம் அப்படின்றத மனசுல வச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையோட எய்மோட படிக்கணும். சரியா? படிப்பீங்களா? அந்த மாதிரி நம்ம எதுக்காக ஸ்கூலுக்கு வர்றோம், என்ன விஷயத்துக்காக நம்ம பெற்றோர்கள் நம்மளை இங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க, ஆசிரியர்கள் நமக்கு எதுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றாங்க, சில சமயத்துல திட்டவும் செய்வாங்க. அது எதுக்காக திட்டுறாங்க அப்படின்னா, நீங்க பின்னாடி வாழ்க்கையில ரொம்ப நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா தெரிகிற விஷயம் எல்லாமே பின்னாடி ரொம்பவே யோசிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆஹா, நம்மளை இதுக்குதான் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்துக்காக தான் நம்மள சொல்லியிருக்காங்க அப்படின்றது புரியும். என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்க பெற்றோரும் ஆசிரியர்களும் மட்டும்தான். அதனால பெற்றோரும் ஆசிரியர்களும் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு அதன்படி வழி நடந்து நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி வரணும். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியுள்ள ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை, மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.